கர்த்தருடைய நாமம் இந்த நாளிலே மகிமைப்படுவதாக. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். அந்த வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் அன்றில் அது சரியா ஃபார்ம் ஆகி உருவாகிற வரைக்கும். ஏன்னா வேற காரியங்கள் உங்களுடைய இருதயத்திலே உருவாகும் என்றால் அது உருவாகிறதினாலே எந்த பிரயோஜனமும் இல்லை. என்ன உருவாகணுமோ அது உருவாகணும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் உருவாக்குவதற்கு பல விஷயங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் நமக்குள்ளே சில அனித்தியமான காரியங்கள் உருவாக்கப்படுவதற்கு பல விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நாம் வளர வேண்டும் என்றால் கிறிஸ்து நமக்குள்ளே என்ன செய்யணுங்க? உருவாக வேண்டும். அப்போ உருவாயிட்டா கண்டிப்பாக ஒரு நாளிலே அது என்ன செய்யும்? சரியான வளர்ச்சியில் வரும். அது வளர்ச்சியில் வந்தால் அது கண்டிப்பாக ஒரு நாளிலே வெளிப்படும். அது வெளிப்பட்டால் நீங்கள் அவருக்குள் இருப்பது ஊர்ஜிதமாயிரும். அல்லேலூயா. இன்றைக்கி அநேகருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்றால், யாராவது எனக்காக ஜெபம் பண்ணி எனக்காக எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருவாங்க, நான் என்ன செய்வேன்? நான் சும்மா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி. அது அல்ல வாழ்வு, அது அல்ல காரியம். அப்போ எனக்குள்ள என்ன இருக்கணுமோ அது முக்கியம். பாருங்க, ஒரு முறை என்னுடைய பழைய நண்பர், நான் சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கும்போது உள்ள நண்பர், அவர் கொஞ்சம் ரவுடி ஆகிட்டார். நான் ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால் அவரை சந்தித்தேன். அப்போ ரவுடி ஆகிட்டார். என்ன நடந்துருச்சு? அப்போ அவருடைய காலில் கீழே போலீஸ் சுட்டு அவரை பிடிச்சிருக்கு. சரிங்களா? அவரை போலீஸ் சுட்டு தான் பிடிச்சிருக்கு. இப்போ என்ன நடந்துச்சு? நாங்கள்லாம் படிக்கும்போது அவர் அப்படியெல்லாம் ஆள் கிடையாது. ஆனால் இப்போ திடீர்னு பார்த்தா அப்படி என்ன செஞ்சிட்டாரு? ஆயிட்டார். அப்போ அவருக்குள்ள ஏதோ ஒன்று என்ன செய்து மாற்றி வேற ஏதோ உருவாக்கப்பட்டிருக்குது. அப்போ அவருக்குள்ள உருவாக்கப்பட்டதின்படி ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது அது வெளிப்படுகிறது. அப்போ அவர் என்ன செய்திருக்கிறார்? அந்த உருவாக்கப்பட்டதிலே வளர்ந்திருக்கிறார். அது அப்படி அவருக்குள் வளர்ந்திருக்கிறது. முரட்டாட்டங்கள் வளர்ந்திருக்கிறது. வளர்ந்து அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது அது வெளிப்படும் போது பலருக்கு அது பிரச்சனையாக இருக்குது. இப்போ போலீஸ் அவரை என்ன செய்ய வேண்டியதாயிருச்சு? சுட்டு பிடிக்க வேண்டியதாயிருச்சு. அப்போது நான் அவரை யதார்த்தமாக ரோட்டில் போகும்போது சந்திக்கும் போது அப்போ கால் ஒரு மாதிரி இது நடந்தோடனே அப்போ நான் கேட்டேன், என்ன ஆச்சு அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இப்படி ஆயிடுச்சு. நீ உனக்கு என்னப்பா, நீ ஏசுன்ட்டு போயிட்ட, நான் பாரு கண்ணா பின்னான்னு ஆகி இப்போ எனக்கு பாரு என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னாப்புல. அப்போ நான் உடனே நிப்பாட்டி ஆண்டவரை பற்றி சொல்லி, நீ இயேசு இப்பவும் ஒன்றும் கெட்டு போல, இயேசு நீ என்ன செய்ய, நம்புறது இயேசு அப்படின்னு கூப்பிட்ட உடனே இல்லை, அது கரெக்டாக உனக்குள்ளே ஃபார்ம் ஆகி, எப்படி ரவுடிசம் உனக்குள்ளே ஃபார்ம் ஆகி வெளிப்பட்டு அடிதடிக்கு போறியோ அது மாதிரி இப்போ உனக்குள்ளே யார் ஃபார்ம் ஆகணும்? இயேசு ஃபார்ம் ஆனால் தெரியணும் வெளியே. இயேசு உங்களுக்குள் உருவாயிருந்தால் வெளியே தெரியணும். அப்போ ப்ராப்பராக உருவாகினா தான் தெரியுமே ஒழிய வாயில் இயேசுன்னு சொன்னால் ஒன்றும் நடக்காது. இன்னைக்கு நிறைய பேர் வாயில் இயேசுன்னு சொல்கிறவங்க உலகத்தில் நிறையா இருக்காங்க. ஆனால் இயேசு யாருக்குள்ளே உருவாகுதோ அவங்க தான் பரலோகம் தொடர்பு கொள்ளும், அவங்களோட தான் பரலோகம் கனெக்ஷன் வைக்கும். நீங்கள் இயேசுன்னு கூப்பிடுறதுனால இல்லை, உங்களுக்குள்ள இயேசு என்ன செய்யணும்? உருவாகணும். ஆகையினால தான் இயேசு அந்த சீஷர்கள் மற்றவர்கள் எல்லாம் கேட்டாங்க, தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்கிறது? உடனே பதில் என்ன தெரியுமா சொன்னார்? எல்லாம் வாங்க அப்புறமா காமிக்கிறேன் சொன்னார். இயேசு அந்த பதில் சொல்லலை. பதில் என்ன தெரியுமா சொன்னார்? தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்கு? The kingdom of God is in you அப்படின்னு சொன்னார். உங்களுக்குள்ள தான் இருக்குது தேவனுடைய ராஜ்யம், அது வேற எங்கேயும் இல்லை என்று சொன்னார். அப்போ நம்ம எல்லாருக்குள்ளும் இயேசு கிறிஸ்து உருவாகணும். அப்போ அவர் உருவாகி வளரணும்னா என்ன செய்யணும்? அப்போ அந்த உருவாகுதல் வர வேண்டும் என்று கடந்த வாரத்தில் தியானித்தோம். இன்னொரு முறை நீங்கள் கேட்கணும்னா யூடியூப்பில் போய் கேளுங்க. இப்போ இன்றைக்கு நாம் என்ன தியானிக்க போகிறோம் என்றால், கிறிஸ்து உடனே கூட எனக்குள்ளே அவர் உருவாகிறதுக்கு அனுமதி கொடுத்த நான் அவரோடு கூட ஐக்கியப்படுறதுக்கு நான் என்ன செய்யணும்? அனுமதி கொடுக்கணும். என் ஐக்கியம்தான், இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற ஐக்கியம் என்னை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு நம்முடைய ஐக்கியம் ரொம்ப கவனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. நான் இதிலிருந்து இன்றைக்கு உங்களுக்கு விளங்கப்படுத்த விரும்புகிறேன். அப்போ கிறிஸ்து எனக்குள்ளே உருவாகின பிறகு அவர் உருவானதிலிருந்து என் ஐக்கியம். ஒரு நபருக்கு குழந்தை உருவானால் அவங்க குறிப்பிட்ட காலம் வரைக்கும் யார் கூட ஐக்கியமாக இருப்பாங்க? முக்கியமான ஒரு இடத்துல ஐக்கியமாக இருப்பாங்க. எங்க? மருத்துவமனையில். ஏன் மருத்துவமனையில் ஐக்கியமாக இருக்கணும்? ஏன் அப்படின்னா தான் குழந்தைய ஒழுங்காக என்ன செய்ய முடியும்? பெற்றெடுக்க முடியும். இல்லை டாக்டர்கிட்ட நீங்கள்லாம் டெஸ்ட் பண்ணக்கூடாது,
என்னைய தொடக்கூடாது அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தால் காரியம் ஆகுமா? இல்லை. அவங்கள்ட்ட போய் உட்கார்ந்தா அவங்க எப்படியெல்லாம் நம்மளை டெஸ்ட் பண்ணணுமோ எல்லா டெஸ்ட்டும் பண்ணுவாங்க. அப்போ இவங்க ஒரு ஐக்கியமாக, அப்போ நம்ம சில நேரம் அப்படி யாராவது குழந்தை உண்டாயிருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்குறோம், எந்த டாக்டர்கிட்ட பார்க்குறீங்க, ரெகுலர் செக்கப்லாம் போகிறீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கும் மருத்துவமனைக்கும் கரெக்டாக என்ன இருக்கா, கம்யூனிகேஷன் கரெக்டாக இருக்கா, டாக்டர்கிட்ட அட்வைஸ் கரெக்டாக வாங்குறீங்களா? ஏன் அதை கேட்கணும்? ஏன்னா உள்ள கன்சீவ் ஆகி இருக்கிற அந்த குழந்தை ப்ராப்பரான பெர்த் கொடுக்கணும், சரியான பிறப்பு தரணும், அதில் எந்தவித சிக்கல் வந்துடக்கூடாது என்று கவனம் செலுத்துவது போலவே இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவானதை கவனிக்கிறதுக்கு நான் அவர் கூட இப்போ என்ன ஆகணும்? ஐக்கியமான the fellowship with Christ. கடந்த வாரத்தில் எனக்குள்ள அவர் கன்சீவ் ஆகணும்னு சொன்னோம். இன்றைக்கு நாம் கிறிஸ்துவுடனே கூட நான் என்ன செய்யணுங்க? ஃபெலோஷிப் ஆகணும். அப்போ எனக்கு அந்த ஐக்கியம் 1:9 படிங்க. இயேசு கிறிஸ்துவுடனே உங்களை அழைச்சதே எதுக்கு தான்? ஐக்கியமாக இருக்கிறதுக்கு தான். யார் கூட ஐக்கியமாக இருக்க? பாஸ்டர் கூடயோ சர்ச்சு கூடயோ இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு உதவிக்கு தான் இருக்குது. உங்கள் ஐக்கியம் யார் கூட தான் அதிகமாக இருக்கணும்? ஆமாம், கிறிஸ்தவர்களுக்கு ஃபேன்லாம் இருக்கக்கூடாது. ஃபேன்னா இந்த ஃபேன் இல்லை, ஃபேன் கிளப். சில நேரத்தில் பாருங்கள், வால் போஸ்ட்டில் சில பேர் போட்டால் கூட்டம் நிறையா வரும். ஏன் அப்படி? மற்றவங்கெல்லாம் ஜெபம் பண்ணால் கேட்காதுன்னு நினச்சிங்களா? இல்லை, அது ஒரு ஃபேன் கிளப் மாதிரி. இந்த பேர் போட்டாக்க உடனே கும்பல் ஜாஸ்தியாக வந்துடும். இல்லை, ஆள்கிட்ட இல்லை ஐக்கியம், ஊழியத்து மேலே இல்லை ஐக்கியம். நம்ம ஐக்கியம் யார் கூட இருக்கணும்? இயேசு கிறிஸ்து கூட இருக்கணும். எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? அப்போ எல்லாரும் இப்போ நான் எதுக்கு சர்ச் எதுக்கு அப்படின்னா, அந்த ஐக்கியத்துக்கு உங்களை வழி நடத்துறதுக்கு தான் சர்ச். அந்த ஐக்கியத்துக்குள்ள உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு தான் சர்ச். உங்களை அதை ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு தான் பாஸ்டர். அதுக்கு நாங்கள் முறைப்படி படித்து அதுக்காக ஆயத்தமாகி இதுக்கு எல்லாம் ரெடியாகி நாங்கள் உட்கார்ந்துருக்கிறோம். எதுக்கு? உங்களை எப்படியாவது எங்கே ஐக்கியப்படுத்திடணும்? கிறிஸ்துவோடு கூட. ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவோடு கூட நீங்கள் ஐக்கியம் ஆயிட்டா அந்த ஐக்கியம் எல்லாத்தையும் செய்யும். அந்த ஐக்கியம் உங்களுக்கு எல்லா விதத்தையும் காண்பிக்கும். இப்போ இங்கே சொல்லும்போது என்னை அழைத்ததே எதுக்கு அப்படின்னா, நான் இயேசு கிறிஸ்து கூட எப்படி இருக்கணும்? ஐக்கியமாக இருக்கணும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஐக்கியம் யார் கூட ஹைலைட்டாக இருக்குது? கிறிஸ்து கூடயா? நீங்கள் சொல்லும்போது இல்லை நான் என் கூட வேலை பார்க்குறவங்களோட, என் ஃப்ரெண்டோட இப்படி சொல்கிறீங்களா? இல்லைங்க, யார் எனக்கு ஐக்கியத்தில் இருந்தாலும் பிரதானமாக அதிகமாக யார்கிட்ட தான் இருக்கேன்? இயேசுகிட்ட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஏன்னா அவர்கிட்ட ஐக்கியமாக இருக்கணும். அவர் தான் என்னைய டேமேஜ் பண்ணாதவர். அவர் ஒருத்தர் தான் என்னைய குறை சொல்ல மாட்டார். அவர் ஒருத்தர் தான் என்னைய மன்னிப்பார். அவர் ஒருத்தர் தான் என்னைய ஏற்றுக்குவார். அவர் ஒருத்தர் தான் எனக்குன்னு ஒரு இடத்த ரெடி பண்ணுறாரு. அவர் ஒருத்தர் தான் அவர் பக்கத்தில் உட்கார வச்சுக்குவார். அவர் ஒருத்தர் தான் என் மேலே முழு அன்பை காட்டுவார். இப்போ நான் சொன்னதெல்லாம் எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அப்போ இடையில இதெல்லாம் வேறு யாரும் செய்ய மாட்டாங்களா? செய்கிறாங்க. எல்லாம் காரியமாக தான் செய்கிறாங்க, ஆதாயமாக தான் செய்கிறாங்க, அவசியப்பட்டால் செய்கிறாங்க, அவங்கள சார்ந்து இருந்தால் செய்கிறாங்க, அவங்கள மாதிரி அவங்க சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சால் செய்கிறாங்க, அவங்க பேச்சு சத்தத்தை கெட்டால் செய்கிறாங்க. இப்படி தான் இருக்கே ஒழிய உலகம். நம்ம எதுவுமே யாருமே செய்யாட்டாலும் நம்ம மேலே அன்பு கூற ஒருத்தருமே இல்லை. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், நாம் பாவிகளாக இருக்கையில் அவர் நம்ம மேலே என்ன செய்தாராம்? அன்பு கூர்ந்தார். அப்போ அவருடைய ஒரு அன்பு எவ்வளோ பெருசு பாருங்கள். அப்போ அப்படிப்பட்ட ஆளோட ஐக்கியம் எப்படி வச்சுருக்கணும்? எனக்கு வேறு எதுவும் வேண்டாங்க. அவரோடு இருக்கிற ஐக்கியத்தில் நான் உறுதி ஆகிறதற்கு தடை செய்கிற மாதிரி எது வந்தாலும் சரி, அது எனக்கு தேவையில்லை. அப்படி ஒரு முடிவெடுத்து ஸ்ட்ராங்காக இருக்க எத்தனை பேர் முடிவு எடுக்கிறீங்க? அப்படி எத்தனை பேருக்கு அப்படி முடியும்? இல்லை இந்த வாரம் போகட்டா என்ன, அடுத்த வாரம் போய்க்கலாம். இந்த வாரம் இப்போ ஜோமனாட்டா என்ன, அப்புறம் ஜோமனிக்கலாம். இப்போ பைபிள் வாசிக்காட்டா என்ன, அப்புறம் வாசிக்கலாம். ப்ரோக்ராம் என்றைக்கும் வராதில்ல, கல்யாணம் எப்போனாலும் வராதில்ல, எப்போதும் வராதில்ல. அது இப்படியெல்லாம் நம்ம சில நேரத்தில் நம்மளை அறியாமலே முடிவெடுத்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்றோம்? வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எதெல்லாம் விடுறீங்களோ அப்போதான் உங்களுக்கு நான் ஆசீர்வாதம் தருவேன்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஐக்கியத்தை விட, எல்லா உறவினுடைய உறவு அந்த ஐக்கியத்தை விட அவரோடு இருக்கிற ஐக்கியம் தான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. எப்போ நான் அந்த முடிவுக்கு வர்றேனோ அப்போ எனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுகிறார். அப்போ இந்த ஐக்கியத்தை குறித்த விஷயத்தில் நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பதை கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு சில வசனங்களின் மூலமாக உணர்த்துவாராக. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. நீங்கள் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி
நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசுவோடும் இருக்கிறது. இது யாரு? இது சபையும் ஊழியரும் சொல்லுகிற காரியம். நாங்க ஐக்கியம், உங்களை ஐக்கியப்படுங்கன்னு சொல்ற நாங்க எங்க ஐக்கியமா இருக்கோம்? பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசுவோடும் நாங்க ஐக்கியத்துல சரியா இருக்கோம். அந்த ஐக்கியத்துல சரியா இருக்கிறதுனால உங்களை எங்க சொல்றோம்? நீங்களும் யார்கிட்ட ஐக்கியமாகுங்க? ஆமா, அங்க ஐக்கியமாகுங்க, இயேசுட்ட ஐக்கியமாயிருங்க. உங்க ஐக்கியம் அவர்கிட்ட சரியா ஆயிடுச்சுன்னா அவர் உங்களை பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களை ஒவ்வொரு நாளும் அவர் உங்களை எல்லா சூழ்நிலையிலும் காப்பாற்றி வழி நடத்துவார். ஆனால் என்ன ஒன்று, நமக்கு இந்த நூடுல்ஸ் மாதிரி போட்ட உடனே ரெடி ஆகுற மாதிரியே நம்ம லைஃப்பில் எல்லாம் நடக்கணும்னு நம்ம நிறையா நேரம் என்ன செய்கிறோம்? நினைக்கிறோம். ஆசை எல்லாருக்கும் எப்படி? இப்போ ஜோம் பண்ணால் முடிஞ்ச உடனே கையில் கிடைக்கணும். அப்படி ஏதாவது வழி இருக்கா பாஸ்டர்? அப்படி சொல்லுவோம். நான் உங்களுக்கு ஒரு கருத்து சொல்கிறேன். நிறைய நேரம் நம்ம ஜோம் பண்ண உடனே ஏன் ஆண்டவர் தரமாட்டுறாரு அப்படின்னா, அதை ஹேண்டில் பண்ணுற பக்குவம் நம்மள்கிட்ட வரலங்கிறது அவருக்கு தெரியறதுனால தான் தரல. எத்தனை பேர் அதை நம்புறீங்க, ஏற்றுக்கொள்கிறீங்க? நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே எனக்கு இப்படி ஒன்றை தாரும் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தரப்போகிறத அனுபவிக்கிறதுக்கும் தரப்போகிறத பத்திரமா பார்த்துக்கிறதுக்கும் உண்டான எல்லா மனநிலையும் நம்மள்கிட்ட உருவாக்கிட்டு அப்புறம் கொண்டு வந்து தராரு. அது என்ன செய்யும்னா, காலம் ஃபுல்லாக நம்மள்கிட்ட இருக்கும். இல்லைன்னா என்ன நடக்கும்? இல்லைன்னா என்ன நடக்கும்? அவசரமாக வேகமாக தெரியாத்தனமாக செஞ்சு எத்தனை பேர் மாட்டியிருக்கிறோம்? எவ்வளோ பிரச்சனை வந்திருக்குது, எவ்வளோ சூழ்நிலை போயிருக்குது. ஆனால் எப்போ நமக்கு அனுபவம் வருகிறதோ அப்பந்தான் சில சொத்தையோ சில ஆசீர்வாதத்தையோ சில காரியங்களையோ கர்த்தர் நம்ம கையில் கொண்டாந்து தராரு. அது வரைக்கும் நம்மகிட்ட உரிமை கோரவே விடமாட்டார். அது வரைக்கும் அது நமக்கு ஆசீர்வாதமாய் வரவில்லை. அப்போ என்ன ஆண்டவர் அதிலே நமக்கு உணர்த்த விரும்புகிறார் என்றால், எப்பொழுது நான் அதிலே சரியாய் வருகிறேனோ அப்போ வரைக்கும் அவர் தராமல் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நீங்களும் நானும் தரவில்லை என்று யோசிக்கிறோம். அதற்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு. இப்பவும் பாருங்க, ஒரு நாள் வருகிறது, நாம் எல்லாரும் தகுதியான உடனே அவர் சொல்லியிருக்கிறார், வந்து நம்மளை என்ன செஞ்சுட்டு போவாராம்? கூட்டிகிட்டு போவேன்னு சொன்னவர் சும்மா இருக்காருன்னு நினச்சிங்களோ? அவர் நம்மளை கூட்டிகிட்டு போனால் அங்கே வைக்கிறதுக்கு என்னத்தை ரெடி பண்ணிகிட்டு இருக்காராம்? நான் போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணுகிறேன், ஆயத்தம் பண்ணின பின்பு தான் வந்து உங்களை நான் என்ன செய்வேன்? கூட்டிக் கொள்வேன். அப்போ இப்போ வரைக்கும் என்ன பண்ணிட்டு தான் இருக்காரு? ஆயத்தம் பண்ணிட்டு தான் இருக்காரு. அப்போ ரெடி ஆயிடுச்சுன்னா, ஏன்னா அவர் பொய் சொல்ல மாட்டார். அவர் சொன்னார், நம்மளை எல்லாரையும் வலது பக்கம் வைத்திருப்பேன் என்று சொன்னார். அப்போ வலது பக்கம் வைக்க நிறைய இடம் வேணும் போல. அதனால் அவர் நிறைய இடத்த என்ன பண்ணிட்டு இருக்காரு? ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, என் ஐக்கியத்தை நான் அவரோடு உறுதிப்படுத்தி வைத்திருந்தால், 6ஆம் வசனம் பாருங்க, நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். இன்றைக்கி நிறைய பேருடைய காரியம் என்னவென்றால், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், அவ்வளோதான், இனிமையாக வாழ்க்கை அப்படிதாங்க. இல்லை, நீங்கள் ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து அவர் சொல்லுகிறபடி செயல்படுத்த வேண்டும். நேற்றைய தினத்தில் ஆன்லைன் ஜெபத்தில் கூட இதை குறித்து நான் சொன்னேன். ஜெபம் என்பது நான் அவரிடத்தில் தெரியப்படுத்துவது, வேத வசனம் என்பது அவர் எனக்கு தெரியப்படுத்துவது. இப்போ நல்லா கவனிங்க, நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், இயேசுவே எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்கப்பா. அவர் உடனே ரெடி ஆகிட்டார். எதுக்கு? எனக்கு தர்றதுக்கு. இப்போ நான் அப்படி ஜெபம் பண்ண உடனே அவர் என்கிட்ட பேசினார். எது வழியா? வசனத்தின் வழியா. இப்போ இந்த பேசினதின்படி, நான் சொன்னதின்படி அவர் செய்ய ரெடி ஆகிட்டார்னா, அவர் சொன்னதின்படி செயல்பட நான் ரெடி ஆகிட்டேனா? அப்படி கவனிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் நாம் அப்படி என்ன செய்யலை? ரெடி ஆகலை. ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அப்போ அதுக்கு பிறகுதான் அடுத்தது பேசுவேன். சரி, இவர் கிளம்பும் போதே அதுக்கு முன்னால் அவர் போய் நிற்காரு. நான் காண்பிக்கும் இடத்துல போய் உன் மகனை நீ தகன பலியிடு. இவர் மேலே ஏறி போகிறதுக்குள்ள அவர் என்ன பண்ணுறாரு? அங்கே ஒரு ஆட்டை ரெடி பண்ணி அதை மறைவாக வச்சு அங்கே எல்லாம் ஏற்பாடு பண்ணி அவர் மகனை பலி செலுத்த விட்டுறாமல் என்ன மாதிரி பேசணும் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்காரு. அப்போ நம்மள்ட்ட அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நான் செய்ய முயற்சிக்கும் போது நான் கேட்டதை உடனே தருகிறவும் செய்கிறார். அல்லேலூயா. அப்போ நான் கேட்கிற பொழுது கேட்கிறதை தருகிறதற்கு அவர் எனக்கு வல்லவராக இருந்தாலும் அவர் சொன்னதை செய்கிறதுக்கு நான் இல்லை, நாம டிலே தான் பண்ணுறோம். இப்போ அவர் என்கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாரு? வசனத்தின்படி அதை நான் சரியாக செய்கிறேனா? இப்படி நம்மை ஆராய்ந்து பார்த்து செயல்பட்டால்தான் அவரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தின்படி ஆசீர்வாதமும் நிறைவேறும். அல்லேலூயா. நான் அடிக்கடி பாஸ்டர்ஸோட பேசும்போது ரொம்ப வருத்தமாக பேசிக்குவேன். எல்லாத்துக்கும் வரத்தை கொடுக்குறாரு, இந்த பணத்தை ரெடி பண்ண மட்டும் எனக்கு கொடுக்க மாட்டேங்காரு, வரம் கொடுக்க மாட்டேங்க. பிசாசை போனா போகுது,
இயேசு நாமத்தில் போ பிசாசே, உடனே போயிடுது. சுகம் உண்டாவாயாக, உண்டாயிருது. அபிஷேகத்துக்கு தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணால் கூட என்ன கிடைக்குது? அபிஷேகம் கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. இந்த பணத்துக்கு மட்டும் ஒரு 5000 உண்டாவதாக அப்படின்னா வருதானா? வரமாட்டேன். அப்போ நான் சொன்னுவேன் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, இங்கே பாரு, நீ 2 லட்சம் எனக்கு தான் சொல்லு, எனக்கு 2 லட்சம் வந்தால் நான் உனக்கு எவ்வளோ தந்துடுறேன்? 1 லட்சம் தந்துடுறேன். இப்படி நமக்குள்ளே ஜெபம் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்? நல்லா கவனித்து பாருங்கள். உலகம் முழுசிலும் இந்த ஒன்றை தவிர எல்லாத்துக்கும் வல்லமை வச்சுருக்காரு, கிருபை வச்சுருக்காரு. இதுக்கு மட்டும் அவர் என்ன தரல? யாருக்கிட்டையும் அந்த வாய்ப்பை தரல. எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு அலைஞ்சி திரிஞ்சு பண்ணால் கூட ஒரு லெவல் தான் வருது. அது ஏன் அதை தரல? எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? எல்லாத்தையும் உடனே தந்துடுறாரு. சில நேரம் ஏதாவது சிம்பிளாக கேட்போம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. பாஸ்டம்மா ஜேசன் வயிற்றில் இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் என்ன சொன்னாங்க, நண்டு சாப்பிடணும் போல் இருக்குது. ஸோ நான்வெஜ் நாங்கள் சாப்பிட்றனால அப்படி சொன்னாங்க. நான் சொன்னேன், இப்போ உடனே போய் வாங்கி எங்கே போய் இது பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நைட்டு சொல்லிவிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு படுத்தாச்சு. காலையில் ஒரு 9 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். 9 மணி இருக்குமா? 9 மணி இருக்கும். ஒரு சிஸ்டர் நல்ல ஒரு பெரிய ரவுண்டில் ஒரு பாத்திரம் நிறையா ஒரு 2 கிலோ நல்லா சமைச்சு சுட உங்கள்கிட்டலாம் யார்ட்டையும் அப்படி பேச மாட்டேக்காரு போல், இல்லை பேசினா நீங்கள் கேட்க மாட்டேங்கிய போல். அப்போ சுட சமைச்சு கொண்டு காலையிலே வீட்டு வாசலில் நிற்கிறாங்க. அவங்க நம்ம சர்ச்சுக்கு வர்றவங்களும் கிடையாது. அவங்க யாருன்னா இடப்பட்ட நாளில் ஜபத்துக்கு வர்றவங்க, வெள்ளிக்கிழமை ஜபத்துக்கு வர்றவங்க. சொன்னாங்க, என்னன்னு கேட்டால், இல்லை காலையில் எந்திரிச்ச உடனே பாஸ்டர் வீட்டுக்கு நண்டு செஞ்சு கொடுன்னு உணர்த்தப்பட்டேன், ஆண்டவர் சொன்னார், அதான் வந்தேன். நாங்கள் பாருங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நண்டு வருது கரெக்டா, ஆனால் என்ன வரமாட்டுக்கு நான் சொல்ல வர்ற விஷயம் புரியுதா? நண்டு கரெக்டாக வருது, ஆனால் தேவையான என்ன வரல? பணம். ஏன்னா இந்த உலகத்தில் பிரதானமே என்னதுதான்? பணம். மற்றதெல்லாம் கரெக்டாக வருது, இது மட்டும் ஏன் வரல? ஏன்னா அங்கே தான் விஷயமே இருக்கு. அதுதான் நான் அவரோடு ஐக்கியப்படுகிற விதத்தில் தான் அவர் எனக்கு அதை என்ன செய்கிறார்? தருகிறார். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க? என் ஐக்கியம் அவரோடு சரியாக இருந்துச்சுன்னா அதை எப்படி தரணுமோ அதை தந்துடுறார். என் ஐக்கியத்தை சரியாக மெயின்டைன் பண்ணலைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அது வருது. அப்போ நான் அதை என்னுடைய வாழ்க்கையில் பாஸ்டராக இருக்கிற என் வாழ்க்கையிலே நான் அனுபவித்து பார்த்த பொழுது எனக்கும் அது அப்படி தான் இருக்குது. பாஸ்டர்னோடனே வேகமாக கொட்டிடுதுன்னு நினச்சிடாதீங்க, அப்படிலாம் கிடையாது. எனக்கு சில ஆண்டவர் சில விதிமுறை வைத்திருக்கிறார். பாஸ்டராக இருக்கிற நானும் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு. அப்படி செய்யும்போது தான் அதை ஆண்டவர் என்ன செய்கிறார்? தருகிறார். இப்போ நான் என்ன உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறேன் என்றால், நான் அவரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை சரிப்படுத்துவதுதான் என் கவனம். அப்போ ஃபஸ்ட்டு எனக்குள்ள உருவாகி இருக்கிறாரான்னு கவனிக்கணும். இப்போ 2வது நான் என்ன செய்யணும்? அந்த உருவாகிறதை குறித்து கடந்த வாரம் ஃபுல்லாக நிறையா சொல்லிட்டோம். அப்போ இன்றைக்கு நான் தியானிக்கபடி நாம் வைத்திருக்கிற இந்த வசனத்தின்படி நான் என் ஐக்கியம் சரியாக அவரு கூட இருக்குதா, இல்லை என் ஐக்கியம் உலகத்தில் வேறு காரியத்தில் சிக்கி கொண்டு இருக்கிறதா என்பதை கவனியுங்கள். ஏனென்றால் அப்படி நான் அவரோடு என் ஐக்கியத்தை சரிப்படுத்தி விட்டால் அந்த ஐக்கியத்தின் நிமித்தமாக பரலோகத்தில் இருக்கிற தேவன் அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடினால் அவர் அழைத்த அழைப்பின்படி எதற்காக என்னை அழைத்தாரோ, எதற்காக என்னை தெரிந்து கொண்டாரோ, எதற்காக என்னை பிடித்தாரோ அதை செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆயத்தமாக மட்டும் இல்லை, அவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அவர் என்னோடு கூட அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். 7ஆம் வசனம் பாருங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் எப்படி இருப்போம்? ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்ப என் ஐக்கியம் எங்க இருக்கணுமா? ஒளியில் இருந்தால். ஏன் ஒளியில் இருக்கணும்? நான் இந்த வசனத்தை அடிக்கடி நான் எங்கே போனாலும் எங்கே பேசினாலும் இந்த வசனத்தை நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். யோவான் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. இப்போ எத்தனை பேர் அதை புரியுறீங்க பாருங்க. என் ஐக்கியம் அவரோடு இருந்தால் நான் எதில் இருக்கணும்? ஒளியில் இருக்கணும். இந்த ஒளியில் இருக்க முடியாதபடி சில பேர் என்ன செய்யலையாம்? ஒளி பக்கம் வரமாட்டுக்காங்க. அவங்க எதில் இருக்காங்களாம்? இருளில் இருக்கிறபடியால். இப்போ ஒளியில் இருந்தவங்க கூட, கர்த்தருக்குள்ளே இருந்தவங்க கூட சில பேர் எங்கே போயிட்டாங்க? இருளுக்குள்ளே போயிட்டாங்க. ஏன் அவங்க திரும்ப ஒளியை விரும்பாமல் இருளை விரும்புகிறாங்கன்னா, அந்த இருளில் இருக்கிற அவங்களுக்கு அதை யாரும் சொல்லிடக்கூடாது. 20ஆம் வசனம் பாருங்க. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு. அவங்க கிரியைகள் என்ன செய்யப்படாதான்? கண்டிக்கப்படாதபடிக்கு. கண்டிக்கனா என்ன அர்த்தம்? திருத்த விடாதபடி, சரி பண்ண விடாதபடி. எல்லா நேரமும் நம்ம கரெக்டாக செய்கிறோம்னு நினச்சிடக்கூடாது.
எல்லா நேரமும் நான் செய்கிறதெல்லாம் சரின்னு நினைக்கக்கூடாது. நம்மிடத்தில் தவறு வரும்போது அதை கண்டிக்க அனுமதிக்கணும். அல்லேலூயா. அனுமதிச்சாதான் ஒளி இன்னும் நிறையா வரும், பிரசன்னமாகுதல், வெளிச்சம் நிறையா வரும். அப்போ வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் நாம் எப்படி இருப்போம்? ஐக்கியப்பட்டு. அப்போ நம்ம ஐக்கியம் யார் கூட? இயேசு கிறிஸ்து கூட. இன்றைக்கு அந்த ஐக்கியம் உண்டாயிருக்கிறதா? அந்த ஐக்கியத்தை நான் சரியாய் செய்வேன் என்றால் அந்த ஐக்கியத்தின்படியே கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார். அப்போ எப்படிப்பட்ட ஐக்கியத்தில் நாம் இருக்க வேண்டும்? 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இது எப்போதுமே நம்ம ஆராதனை முடிஞ்ச உடனே சொல்கிறது தான். ஆனால் அதில் பாருங்கள் 4 காரியம் சொல்லியிருக்குது. ஒன்று கிருபை, இன்னொன்று அன்பு, இன்னொன்று பரிசுத்தாவி. 3 காரியத்தை வலியுறுத்தி சொல்லுகிறது. ஒன்று கிருபை, இன்னொன்று தேவனுடைய அன்பு, மூன்றாவது பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம். இந்த 3 ஐக்கியத்திலே கிருபையின் ஐக்கியம், அன்பின் ஐக்கியம், பரிசுத்த ஆவியின் ஐக்கியம். என் ஐக்கியம் இப்படி நான் அதை வேத வசனத்தின்படி கீழ்ப்படிந்து அதை நான் சரிப்படுத்தி கொள்வேன் என்றால் அந்த ஐக்கியங்களின்படி கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து வழி நடத்த ஏதுவாக இருக்கும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு. அப்ப இந்த கிருபையின் ஐக்கியம் எனக்கு உண்டாகிறதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு ரகசியம் இருக்கிறது. என்ன ரகசியம்? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் ஒரு ரகசியம், பரலோக ராஜ்யத்தின் வாசல் ஒரு ரகசியம், பரலோக ராஜ்யத்தின் பொக்கிஷம் ஒரு ரகசியம், பரலோக ராஜ்யத்தினுடைய வலது பாரிசம் ஒரு ரகசியம். அதை நான் பெற்றுக்கொள்வதற்கு என் ஐக்கியம் யார் கூட இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும். இப்போ இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற ஐக்கியம் முதல்ல இருக்கணும். 2வது தான் சர்ச்சு, அப்புறம் பாஸ்டர், அப்புறம் வச்சுக்காங்க மற்றதெல்லாம். முதல் ஐக்கியம் யார் கூட இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவோடு இருக்கணும். அவர் கூட இருக்கிற ஐக்கியத்தில் எந்த விதத்திலும் குறைவு ஏற்படவே கூடாது. அப்போ நான் என்னுடைய கிருபையின் ஐக்கியத்தில் நான் கிருபையில் நிலை நிற்கத்தக்க என் ஐக்கியம் கிருபையின் மூலமாக எந்த விதத்தில் உண்டாயிருக்கிறது? அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதின்படியாக ஒரு ரகசியம் இருக்கிறது. கர்த்தர் யாருக்கு அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார்? யார் மேலே கிருபையாக இருக்காரோ அவங்க மேலே வெளிப்படுத்துகிறார். கிருபைன்னு சொன்ன உடனே எல்லாம் கிடைச்சிருச்சு இல்லை. பாருங்க, அந்த கிருபையில் கூட ஒழுங்காக நிலை நிற்க வேண்டியிருக்கு. அந்த கிருபையை கூட ஒழுங்காக நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு? அந்த கிருபையை பெற்ற கிருபையை போக்கடிக்காதபடி அந்த கிருபையில் நிலை நிற்கத்தக்கதாக நாம் வாழ வேண்டிய அவசியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அப்போ நான் என்னன்னு அந்த கிருபை என்ன என்பதை நான் புரிந்து கொள்வதற்கு, அந்த ஐக்கியத்தை புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக நான் செயல்பட வேண்டும். பிலிப்பியர் 2:1 இப்படி சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா பாருங்க, ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்க. அப்போ வேதம் சொல்லுகிறபடி நாம் நம்மை கவனித்து பார்த்தால் என்னுடைய ஐக்கியத்தை, அவரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை நான் சரிப்படுத்துவது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. அப்போ நான் அவரோடு கூட ஐக்கியப்படுவதற்கு ஏதுவாக நான் என்ன காரியங்கள் எல்லாம் செய்கிறேன்? என்னுடைய ஐக்கியம் அந்த விதத்தில் அது சரியாக செயல்பட்டிருக்கிறதா? அந்த ஐக்கியத்தை நான் சரியாக கொண்டு வந்திருக்கிறேனா? என் ஐக்கியம் அவரோடு கூட அந்த கிருபையின் ஐக்கியத்தில் சரியாக இருக்கிறதா? 2வதாக என்னுடைய அன்பின் ஐக்கியம் சரியாக இருக்கிறதா? யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பாருங்க. நான் உங்களுக்கு சில வசனங்களை உணர்த்தும் போது நீங்கள் அதை புரிந்து கொள்ள முடியும். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர் சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற அந்த ஐக்கியத்திற்கு முக்கிய காரியம் என்னவென்றால் அவருடைய அன்பிலே நான் என்ன செய்ய வேண்டியிருக்குது? நிலைத்திருக்க வேண்டியது இருக்கிறது. அப்போ என்னுடைய அந்த ஐக்கியத்தின் நிறைவு அவருடைய அன்பு தான். பாருங்க, ரோமர் 5:8 தெளிவாய் சொல்லுகிறது. நாம் பாவியாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக பலியானார், அதன் மூலமாய் பிதா தேவன்
தம்முடைய அன்பை என்ன செய்தாராம்? விளங்க பண்ணினார், அன்பை வெளிப்படுத்தினார். அன்பை நமக்கு புரியத்தக்க அளவுக்கு ஒருத்தர் நம்ம மேல அன்பை காட்டணும்னா கடைசி சொட்டு ரத்தம் மட்டும் சிந்துகிற அளவுக்கு சிலுவையிலே பலியாகி காண்பிக்கிற அளவுக்கு அவர் இருக்கத்தக்க அளவுக்கு இருக்கும் என்றால் கவனிங்கள், அந்த அன்பினுடைய மேன்மை எவ்வளவு பெரியது. இன்றைக்கி நாம் அந்த ஐக்கியத்துக்குள்ளே அப்படி வருகிறோமா? அப்போ நாம் எல்லாருமே முதல்ல கிருபையின் ஐக்கியம் எப்படி இருக்கிறது, அவரோடு கூட ஐக்கியமாகிறதற்கு என்னுடைய அன்பின் ஐக்கியம் எப்படி இருக்கிறது, அவரோடு கூட ஐக்கியமாகிறதற்கு பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் 1 கொரிந்தியர் 12:3 நாம் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது? இதை நாம் சரியாய் செய்வோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய ஐக்கியம் நமக்குள்ளே பலப்படுகிறது. அப்போ இந்த ஐக்கியத்தை நான் தடை செய்யாமல், இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற ஐக்கியத்தை நான் தடை செய்யாமல் நான் அதை சரியாக செயல்படுத்துகிறேனா என்பதை கவனிக்க வேண்டும். அப்போ தடை செய்ய காரியம் உண்டா? தடை உண்டா? தடை வருமா? இந்த ஐக்கியத்துக்கு நான் இந்த ஐக்கியத்தில் இருக்க விடாதபடி தடை செய்வதற்கு அநேக காரியங்கள் உண்டாகும். அநேக காரியங்கள் உண்டாகும். தடை செய்வதற்கு சூழ்நிலைகள் வரலாம். ஆகையினால தான் கலாத்திய சபைக்கு நாம் கடந்த நாளில் தியானித்தபடி கலாத்திய சபைக்கு சொல்லுகிறார், உங்களை இந்த சத்தியத்திலிருந்து வேறொரு சத்தியத்துக்கு உங்களுக்கு இதை பற்றி சொன்னவன் யார்? சரியான சத்தியத்துக்குள்ளே உங்களை செல்ல விடாதபடி தடை செய்தவன் யார் என்று கலாத்திய சபைக்கு பேசுகிறார். அப்போ நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த ஐக்கியத்திற்கு தடை வரத்தக்க இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு பொழுதும் அனுமதிக்காதபடி, நாமே தடையாய் இராதபடி. நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் வாசிக்க வேண்டும் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சில இடத்துல பேசும்போது லூக்கா 11ஆம் அதிகாரத்திலே 52ஆம் வசனத்திலே அவர் பேசுகிறார். நியாய சாஸ்திரிகளை பார்த்து அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஐயோ, அறிவாகிய திறவுகளை எடுத்துக்கொண்டீர்கள். ஆமாம், அவங்களும் ஒழுங்காக உள்ளே போக மாட்டாங்க, அவங்களும் ஒழுங்காக செய்ய மாட்டாங்க. செய்கிறதுக்கு முற்படுற ஆளையும் என்ன செய்கிறதில்ல, செய்ய விடுறதில்லை. இவங்க யாரா? நியாய சாஸ்திரிகள். நியாயம் பேசுகிற ஆள் மாதிரி இருக்கிற இடத்துல இருந்துட்டு, அப்போ நல்லா கவனிங்க ஒரு விஷயம். நம்ம எல்லாருமே இப்போ இருக்கிற கரண்ட் டெக்னாலஜி, கரண்ட் ஸ்டேட்டஸ் பாருங்கள் எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. இப்போ ஒரு 60 வயது மதிப்புத்தக்க ஒருத்தர்கிட்ட போய் ஏஐயை பற்றி பேசி அவர் அதுக்குள்ளே கொண்டு வர முடியுமா? முடியாதா? ஒரு 60 வயசு ஆள் ஏஐ டெக்னாலஜியை பற்றி பேசி கொண்டு வர முடியுமா? முடியாதா? முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா அவங்களுக்கு அதை புரிய வைக்கிறதே பெரிய விஷயம். அதுக்காண்டி அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிடக்கூடாது, புரியாதுன்னு சொல்லிடக்கூடாது. இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்தில் அவர்கள் வர்ற வரைக்கும் இதை பற்றி என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் இப்போ அதே ஏஐ டெக்னாலஜியை 80 வயசு ஆள் யூஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம எல்லாருமே விஷயத்தை புரியணும். சில நேரத்தில் நம்ம அவுட் ஆஃப் டேட்லேயே இருப்போம், பழைய விஷயமாகவே இருக்கும். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம என்னைக்கோ பெற்ற அபிஷேகத்திலேயே மெயின்டைன் பண்ணக்கூடாது. என்னைக்கோ ஆண்டவர் கொடுத்த இதில் அப்படியே புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். நாளுக்கு நாள் நாம் என்ன செய்யப்பட்டு கொண்டே இருக்கணும், புதுப்பித்து கொண்டே இருக்கணும். அப்போ தான் என் ஐக்கியம் எப்படி இருக்கும், சரியாக இருக்கும். முதல் நாளிலே நான் அடிக்கடி இந்த கேள்வியை கேட்டிருக்கேன். முதல் நாள் நீங்கள் ரட்சிக்கப்படும் போது ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சுல, ஒரு சந்தோஷம். எத்தனை பேர் நான் கேட்குற கேள்வி புரியுது? இந்த ஃபஸ்ட் டே நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவுடனே ஒரு சந்தோஷம். இப்போ அந்த சந்தோஷத்தின் அளவு எவ்வளவு சொல்லுங்கள், எவ்வளவு இருக்குது சொல்லுங்கள். முதல் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு சந்தோஷம் பாரு, என்ன மகிழ்ச்சி அப்படின்னு ஒரு பூரிப்பு இருந்துச்சுல, அதனுடைய அளவு எவ்வளவுன்னு கேட்டேன். இப்போ சொல்லுங்கள், யாராவது சொல்கிறீங்களா? என்ன ஆச்சு அந்த அளவு? அது அன்னைக்கு திறந்து விட்டதோட சரி. அப்புறம் அதை பற்றி என்ன செய்யலை, அங்கே தாங்க. அதுதான் ஐக்கியம் டெவலப் ஆகாததுக்கு காரணம். நம்ம நல்லா கவனிங்க, அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் என்ன செஞ்சுருக்கணும், இப்போ இந்நேரத்துக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். அந்த சந்தோஷத்தின் அளவு பெருகி இருக்கணும். அந்த சந்தோஷத்தின் அளவு பெருகியிருந்தால் உங்கள் ஐக்கியமும் எப்படி இருந்திருக்கும், சரியாக இருந்திருக்கும். நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவர்கிட்ட வந்துட்டேன். சில பேருக்கு சாமி தான் மாறி இருக்கு, ஆசாமி இன்னும் என்ன செய்யலை, ஆள் இன்னும் மாறலை. யார் மாறிட்டா? சாமி மாறிடுச்சு. முந்தியெல்லாம் வேற சாமி, இப்போ யார், எந்த சாமி? ஏசு சாமி. இல்லைங்க, என் ஐக்கியம் இயேசுவோடு இருக்கிற ஐக்கியம் என்பது ரொம்ப வித்தியாசம். அப்போ இதை தடை செய்யத்தக்க சூழ்நிலைகள் உண்டு, தடை செய்வார் உண்டு, தடை செய்கிறவர்கள் வருவார்கள். ஆனால் தடையை மீறி தான் யார்கிட்ட ஐக்கியமாக இருக்கணும், இயேசுவிட்ட ஐக்கியமாக இருக்கணும். இயேசுவின் இடத்துல நெருங்க விடாதபடி தடை வரும்.
ஒருவன் கத்துகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு நீர் இரங்கும். உடனே அங்க இருக்கவங்களாம், எப்பா உடனே வா உடனே வா அப்படியா சொன்னாங்க? நாங்களே அவர் கூட போய் சும்மா போய்கிட்டு இருக்கோம், நீ என்னடா பிச்சைக்காரன் ஓரத்தில் உட்காந்து கத்திக்கிட்டு இருக்க, வாய மூடு அப்படின்னு அவனை என்ன செஞ்சாங்களாம்? தடை செய்தார்கள். நீ என்ன இப்போ இதை செய்யற அப்படின்னு. ஆனா அவன் என்ன செஞ்சானா தெரியுமா? அங்கதாங்க அந்த ஐக்கியம் வளருது. அவன் என்ன செய்தானா, அவன் முன்னிலும் அதிகமாய் திரும்பியும் அதே வார்த்தையே சொல்றான், தாவீதின் குமாரனே எனக்கு. அங்க வசனம் சொல்லுகிறது, இயேசு நின்று அவனை வர சொல்லுங்கப்பா. தடுத்தவனுக்கெல்லாம் மூஞ்சி செத்து போச்சு. தடுத்தவன்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டான். நம்ம தடுத்து ஆஃப் பண்ணிடலான்னு பார்த்தோம். இயேசு நம்ம யாரை தடுத்தோமோ தடுத்தவங்கள என்ன ஆக்கிட்டாரு? முக்கியமாக ஆக்கிட்டார. இப்போ அவன் இவங்கள்ட்ட பேசுறத விட இப்போ இயேசு யார்கிட்ட பேசுகிறாரு? எவன் கத்திக்கிட்டு இருந்தாலும் அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ஆகையினாலே நீங்களும் நானும் அவருடைய ஐக்கியத்திற்கு தடை வருவதற்கு தடை செய்கிறவர்கள் இருந்தாலும் நாம் என்ன செய்கிறவர்களாக இருக்க வேண்டுமா? நாம் அவரோடு கூட இணைகிறவர்களாய் ஐக்கியப்படுகிறவர்களாய் மாற வேண்டும். 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பார்த்தீங்களா? அங்கே ஒரு ஆள் நின்றுக்கிட்டு என்ன பண்ணுதாங்களா? நான் வந்தால் அவனுக்கு எனக்கு விரோதமாக என்ன பேசுனானா? பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்து கொள்வேன். அப்படி செய்து வருகிறதும் போதாமல் அவன் என்ன செய்யறானா, ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். இப்போ ஐக்கியப்படுறதுக்கு என்னெல்லாம் உண்டாக்கலாமோ என்னெல்லாம் செய்யலாமோ அதை செய்ய முயற்சிக்கும் போது தடை செய்கிறவர்கள் அங்கே உருவாகிறார்கள். இப்போ நம்ம என்ன செய்யணும்? தடை வந்த உடனே தடையில் உளுந்துடக்கூடாது. தடையை மீறி அப்ப தடையை மீறி செய்வதற்கு இயேசு அதை செயல்படுத்துகிறாரா? ஒருவனை தடுத்தார்கள், இயேசு வா என்று கூப்பிட்டு உடனே அவனுக்கு உதவி செய்தார். இன்னொரு இடத்துல லூக்கா 18:16 அங்கே சிறு பிள்ளைகள் இயேசுவிடத்தில் வருகிறதற்கு அவங்க இருந்து என்ன பண்ணாங்களாம்? தடை செய்தார்கள். இயேசு உடனே என்ன சொன்னார் தெரியுமா? இங்க வாப்பா, நீ வந்துட்ட, சரி, ஏன் அவங்கள ஏன் தடை பண்ற? அவங்க வரட்டும் என்கிட்ட. சிறு பிள்ளைகள் வருவதற்கு தடை செய்த பொழுது ஆண்டவராக இயேசு சொன்னார், சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை என்ன செய்யாதிருங்கள், தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம். அப்போ இன்றைக்கு நம்ம எல்லாருமே அவரோடு கூட ஐக்கியமாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த ஐக்கியத்துக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தி சிலுவையிலே நமக்காக வெற்றி சிறந்திருக்கிறார். நம்முடைய அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். எதற்காக அழைத்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியம். நியாயப்பிரமாணம் எதற்கு நேராய் நம்மை வழி நடத்துகிறது? இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக. அப்படி வழி நடத்துகிற ஒரு உபாத்தியாய் இருக்கிறது என்று நாம் கடந்த வாரத்தில் தியானித்தோம். அப்போ நியாயப்பிரமாணமும் என்னை அவரோடு கூட ஐக்கியப்படுத்துறதுக்கு வழி நடத்துகிறது. இப்பொழுது நான் செயல்படுத்துகிற எதுவாக இருந்தாலும் என்னை அழைத்த தேவனும் எதுக்கு நேராக ஐக்கியப்படுத்துறாரு? இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக. அப்ப நம்முடைய ஐக்கியம் அவரோடு கூட இருக்க விடாதபடி தடை செய்கிறதற்கு பலர் வரலாம். ஆகையினாலதான் கலாத்தியர் 5:7 அவர் பேசுகிறார். கடந்த வாரத்தில் கலாத்தியர் நிருபத்திலிருந்து நாம் தியானித்தது போல, நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? அப்போ இன்றைக்கு நம்மளை எல்லாரையும் தடை செய்வதற்கு ஒரு கூட்டம் எழும்பலாம், தடை செய்கிறதற்கு ஒரு காரியம் உண்டாகலாம். ஆனால் நீங்களும் நானும் தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் நமக்கு முன்பாக செல்லுகிறார் என்பதை விசுவாசியுங்கள். தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் நமக்கு, அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லுகிறது என்பதை கவனித்து பாருங்கள். அப்போ மனுஷனால் வருகிற தடைகள் இப்படி இருக்கலாம். இரண்டாவதாக 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர 2 தரம் மனதா இருந்தோம், பவுலாகிய நானே வர மனதா இருந்தேன், சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். சில நேரத்தில் யார் தடை பண்றாங்க? அப்போ மனுஷன் தடை பண்றான். எதனால? அறியாமையினால. மனுஷன் எதனால தடை பண்றான்? அறியாமையினால. ஒரு விஷயம் தெரியலன்னு சொல்றது இல்லை, தெரியாம இருந்துகிட்டு ஒரு விஷயம் செயல்படுத்தும் போது அதை தடை செய்வது. பிசாசினுடைய தந்திரம் இப்ப என்ன செய்யுது?
தடை செய்கிறது. அப்போ அதை தடை செய்யும் போது என்ன நடக்கிறது? அந்த இடத்திலே தடை செய்யப்படும் போது அது செயல்பாடுகள் அங்கே இல்லாமல் போகிறது. இன்னைக்கு அநேக நேரத்தில் நாம் இப்படி அநேக தடைகளை வைத்துக்கொண்டு அவரோடு இருக்கிற ஐக்கியத்தில் நாம் குறைச்சல் உள்ளவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு உணர்த்துகிற காரியம், நம்மை அழைத்ததே ஐக்கியப்படுவதற்கு. என்ன தடை வந்தாலும் நாம் ஐக்கியத்தை விட்டு ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? விலகி விடக்கூடாது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற அந்த ஐக்கியம் மிகவும் முக்கியமானது. அந்த ஐக்கியத்தை நான் ஒரு நாளும் குலைத்து போடாதபடி அந்த ஐக்கியத்தில் கரெக்டாக இருந்துட்டேன்னா சரியாக இருக்கும். என் ஐக்கியம் அவரோடு கூட எப்படி இருக்கிறது? இன்றைக்கு நாம் அதை சோதிப்பதற்கு ஏதுவாக கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. அப்போ சாத்தானுடைய தந்திரம் என்ன? அவன் தடை செய்ய விரும்புகிறது என்ன? ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவரோடு இருந்த ஐக்கியத்தை என்ன பண்ணி விட்டான்? கரெக்டாக என்ன செஞ்சால் தடையாகுமோ அதை செஞ்சுட்டான். இவன் ஆண்டவர்கிட்ட போய் சண்டை போட்டானா? சாத்தான் ஆண்டவர்கிட்ட போய் சண்டை போட்டானாங்க? சண்டைலாம் போடல. அவன் ஆதாம்கிட்ட போய் கொஞ்ச நாளில் பாரு உன்னை காலி பண்ணிடுறேன் சொன்னானா? ஒன்றும் சொல்லலை. சிம்பிளாக அப்படியே டீல் பண்ணி பார்க்குறான், யார்கிட்ட போனால் சரியாக வரும்னு. அப்போ உடனே அங்கே சிச்சுவேஷன் அப்படி போயிடுச்சு. கரெக்டாக அவன் செய்த காரியம் என்ன பாருங்க, ஆண்டவர் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை செய்ய வச்சு அவன் அங்கே கர்த்தருக்கும் ஆதாம் ஏவாளுக்கும் இடையில் இருந்த ஐக்கியத்தை என்ன பண்ணி விட்டான்? டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டான். இப்போ ஐக்கியப்படுத்துகிற ஐக்கியத்தில் இருக்கிற ஆண்டவர் எப்பொழுதும் போல பேச வந்தாராம். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமத்தில் 2-3 அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரத்தில் தெளிவாய் வாசிக்கலாம். எப்பொழுதும் போல அவர் பேச வந்தார் பகலின் குளிர்ச்சியான வேளையில். இப்போ ஐக்கியத்தில் இருந்த ஆள் இப்போ காணோம். ஐக்கியத்தில் இருந்த ஆள் இப்போ என்ன சொல்கிறாப்புல, நான் மரத்துக்கு பின்னால் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? உன்னை யார் அங்கே போய் ஒளிய சொன்னா? இல்லை நான் இப்படி இருக்கிறேன். ஒன்று அப்படி இருக்கேன்னு உனக்கு யார் சொன்னா? இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. இதை இவங்களுக்கே தெரியாமல் இந்த ஐக்கியத்தில் இருந்து இவங்களை அதை என்ன பண்ணிருச்சு? விடுதலை பண்ணி விட்டுருச்சு. இதுதான் சாத்தானின் தந்திரம். இவங்களுடைய மனதிலே சொல்லப்பட்ட விஷயம் என்ன? வேற எதையாவது சொல்லிச்சா? எனக்கு அந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும். வேற எதையும் போய் புதுசாலாம் சொல்லலைங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதையே தான் சொன்னார். சாத்தானும் எதை தான் சொன்னான்? ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் அவன் அப்படியே தான் சொல்கிறான். சில நேரம் நமக்கு பாருங்கள், இந்த தந்திரம் தடை செய்கிற தந்திரம் தட்டாப்புடான்னு வித்தியாசமெல்லாம் பேசாது. அப்படியே கரெக்டாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் அது என்ன செஞ்சிட்ருக்கு? தடை பண்ணிக்கிட்டு இருக்குன்னு நமக்கு தெரில. இப்போ இங்கே ஏதேன் தோட்டத்தில் போய் பேசும்போது வித்தியாசமாக எதையாவது பேசினானா? இல்லையே. ஆண்டவர் சொன்னாரா? இதெல்லாம் உனக்கு சொன்னாரா? இப்படியெல்லாம் டீட்டெயில் இருந்துச்சா? அவர் இப்படியெல்லாம் பேசினாரா? இதை சாப்பிட்டா நன்மை தீமை அறியும்னு சொன்னாரா? ஆமாம் சொன்னார். அதே அவ்வளோதான் அவன் சொன்னான், வேற ஒன்றும் சொல்லலையே. அவர் ஏற்கனவே தேவனை போல படைச்சு வச்சிருக்கும் போது இவன் திரும்ப சொல்கிறான், இதை சாப்பிடும் நாளில் நீங்கள் என்னவா மாறுவீங்க? தேவர்களை போல மாறுவீங்க. ஏற்கனவே பெரிய மகிமையில தான் வச்சிருக்காரு. நம்ம மகிமையில வச்சிருக்கதே தெரியாமல், நம்ம சரியான மகிமையில தான் இருக்கோனே தெரியாமல் தடை செய்கிறதற்கு ஏதுவாக இருக்கிறதை கேட்டு நமக்கு நாமே தடை செய்து விடுகிறோம். இந்த ஆதாம் ஏவாள் 2 பேரும் அதை செய்த பொழுது கர்த்தர் வேற ஒன்றும் செய்யலைங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. தடை ஏற்பட்டு ஐக்கியம் முறிஞ்ச உடனே தோட்டத்தை கொடுத்தாரா? எடுத்துட்டாரா? ஐக்கியம் இல்லாத பொழுது என்ன கொடுக்க முடியாது? தோட்டத்தை கொடுக்க முடியாது. அவர் படைச்ச புள்ள தானே. வேற யாரும் ஆப்ஷனுக்கு கூட ஆள் இல்லை. ஆதாம் ஏவாளுக்கு அப்புறம் இன்னொரு குடும்பம் கிட்ட இருந்துச்சுன்னா, சரி ரைட் போ, நீ இந்த குடும்பம் வெளியே போ, இந்த குடும்பம் உள்ளவா அப்படின்னு சொல்றதுக்கு கூட யாரும் இல்லை. எக்ஸ்ட்ரா ஒரு குடும்பம் கூட இல்லைங்க. அவ்வளோ பார்த்து அன்பா அவ்வளோ பார்த்து செஞ்ச அங்கேயே ஐக்கியம் கட்டான உடனே என்ன ஐக்கியம்? ஆதாம் ஏவாளுக்கும் தேவனுக்கும் இடையிலே ஐக்கியம் கட்டான உடனே என்னதும் கட்டாயிருச்சு. இப்போ உங்களுக்கு புரியுதா ஆசீர்வாதம் எங்க இருக்குன்னு? ஏதேன் தோட்டத்துக்குள்ளே அவ்வளவு செழிப்பாக சுற்றி திரிந்த ஆதாம் ஏவாளுடைய அந்த செழிப்பு கட்டானதுக்கு காரணம் இவங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில இருந்த ஐக்கியம் கட்டாச்சு. ஐக்கியம் கட்டானவனே எதுவும் கட்டாயிருச்சு? ஆசீர்வாதமும் கட்டாயிருச்சு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக இடங்களிலே நம்முடைய ஐக்கியம் அவர் கூட கட்டாகிற இடத்துல தான் நமக்கு வேற பிரச்சனைலாம் வருது. எத்தனை பேர் அதை புரிஞ்சுக்கிறீங்க? சில பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கும் போது கொஞ்சம் நீங்கள் யோசித்து ஆராய்ந்து பார்த்து கொஞ்சம் உங்களை நீங்களே நிதானித்து அறிந்து கவனித்து பாருங்க. அங்கே உங்கள் ஐக்கியம் குறைஞ்சிருக்கும். உங்கள் ஐக்கியம் டிஸ்டர்ப் ஆகிருக்கும். ஆண்டவரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற ஐக்கியத்திலே சோர்வு வந்திருக்கலாம், ஃபெயிலியர் ஆகிருக்கலாம், தூரமாய் போயிருக்கலாம், விலகி போயிருக்கலாம். அப்போதான் அந்த பிரச்சனை வந்திருக்குமே ஒழிய நீங்கள் ஐக்கியத்தில் இருக்கும்போது ஒரு பிரச்சனையும் உங்களிடத்தில் சேதப்படுத்தாது.
எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறீங்க? நீங்கள் ஐக்கியத்தில் சரியாக இருக்கும்போது ஒரு நாளும் உங்களை தேடி ஒன்றும் வராது, உங்களுக்கு விரோதமாய் ஒன்றும் எழும்பாது, உங்கள் இருதயம் கலங்காது, நீங்கள் சமாதான கேடு அடைய மாட்டீர்கள், உங்களுக்குள்ளே சந்தோஷம் சமாதானம் எப்பொழுதும் இருக்கும், உங்கள் குடும்பத்தில் எப்பொழுதும் ஆசீர்வாதம் பெருகி இருக்கும், உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஐக்கியம் ஒருமனம் அன்பு நிலைத்திருக்கும். அதிலே தடுமாற்றம் வந்தால் புரிந்து கொள்ளுங்கள், எங்கே உங்கள் ஐக்கியம் என்ன பண்ணுது, சரியில்லை. இப்போ இந்த ஐக்கியத்தை நான் உணர்ந்து ஐக்கியப்படுத்துவேன் என்றால் அதை நிமிஷத்தில் எதை எப்படி சரி பண்ணுமோ அது அவருக்கு தெரியும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்புகிறீங்க? அவருக்கு தெரியும். நீங்கள் ஆகாதுன்னு சொல்கிறத கூட அவர் என்ன செய்ய வைப்பார், சரி பண்ண வைப்பார். ஆனால் நான் என்ன செய்யணும், என் ஐக்கியத்தை சரிப்படுத்தணும். என் ஐக்கியத்தை நான் சரிப்படுத்தி புரிந்து செயல்பட ஆரம்பிப்பேன் என்றால் நிச்சயமாகவே எனக்கு வர இருக்கிற பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் எனக்கு விடுதலை தருவார். விசுவாசிக்கிற ஒரு சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகையினால தான் 1 பேதுரு 5:8 சொல்லும்போது இப்படி நிருபம் சொல்லுகிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அதனால என்ன செய்யுங்க, விசுவாசத்தில் உறுதியாயிருந்து, அதனால என்ன செய்யுங்க, விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு நீங்கள் செய்கிற பார்ட் என்னவோ அதை நீங்கள் செய்யுங்க. நீங்கள் அதை சரியாக செஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு சரியாய் செய்யும். நம்ம நிறைய நேரம் நம்ம பார்ட்டை ரொம்ப செய்கிறதே இல்லைங்க. நம்ம பார்ட்டை செய்யாமல் அதுக்கு ரெக்கமெண்டேஷன்லாம் ஆளை தேடுற மாதிரி யாரையாவது வச்சு ஒரு திட்டத்தை போட்டு ஒரு நாள் ஒரு இடத்துக்கு ஜெபிக்க போயிருந்தேன். அப்போ அவங்க அந்த குழந்தைக்கு பிரச்சனை. நான் போய் ஜெபம் பண்ண போனேன். போகும்போது அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க, நான் இவங்களை பங்காளர் திட்டத்திலலாம் சேர்த்துருக்குறேன், ஆனால் ஏன் இப்படி வந்துச்சுன்னே தெரில. நான் சொன்னேன், அந்த திட்டத்தில் சேர்த்தா வராதுன்னு யார் சொன்னா? திட்டத்தில் சேரக்கூடாதுமா, ஐக்கியத்தில் சேரணும். ஹலோ, அது ஊழியத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம், அது ஃபண்ட்ரைசிங்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம். எந்த திட்டத்தில் சேர்ந்தாலும் ஐக்கியம் அவர் கூட இல்லைன்னா ஒரு வேலையும் நடக்காது. ஆமேன். எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? ஆமாம். அதெல்லாம் என்னது, அதெல்லாம் ஒரு ஊழியத்தில் நமக்கு ஒரு சப்போர்ட்டுக்காக அவங்க சொல்கிற விஷயங்கள். ஆனால் அந்த ஐக்கியம் வச்சுருக்கேங்கிறதுக்காக வியாதியே வராதுன்னு சொல்லக்கூடாது. நான் சொன்னேன் அவங்கள்ட்ட, நான் இப்போ ஜெபம் பண்ணோம்னா இதை பற்றி பேசுகிறத போது நீங்கள் என்ன செய்யுங்க, நிறுத்துங்க. ஏன்னா இந்த இதுக்கும் அதுக்கும் என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது. நான் சொல்லித்தர மாதிரி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னேன். இயேசுவே, இந்த உலகத்தில் எந்த திட்டத்தில் இணைஞ்சும் ஒரு பிரயோஜனம் இல்லை, இயேசுவே நான் உங்கள் கூட இணையிறேன் அப்படின்னு சொல்லுங்கன்னு. நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியாது. சொன்ன அரை மணி நேரத்தில் சரியாக போயிடுச்சு. சரியாக போயிடுச்சு. ஆண்டவர் அதை புரிய வைக்க அந்த பையனுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு பாருங்க. நான் தெளிவுபடுத்தி விட்டேன். அதெல்லாம் இருக்கலாம், தப்பு இல்லை. அது ஊழியன் டெவலப்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு ஸ்கீம் வந்திருக்கும், ஏதோ ஒரு ஃபண்ட்ரைஸ் பண்ணணும்னா ஏதாவது ஒரு காரியம் வரும்ல, அதுக்காக இருந்திருக்கலாம். ஆனால் உங்கள் ஐக்கியம் எங்கே தான் இருக்கணும்? சத்தமாக சொல்லுங்கள், இயேசு கூட தான் இருக்கணும். அங்கே ஐக்கியம் சரியாக இருந்துட்டா இந்த உலகத்தில் எதுவும் என்னை சேதப்படுத்தவே முடியாது. அவன் என்னையை சுற்றிக்கிட்டே வந்தாலும் பரவாயில்லை, என்னையை சுற்றி விழுங்கலாம் என்று வகை தேடி திரிந்தாலும் பரவாயில்லை, அவன் திரியட்டும். என்னையை சுற்றி என் வீட்டு வாசல் கூட டெய்லி கூட என்ன செய்யட்டும், வரட்டும். அவன் வந்துட்டு போகிறான், அவனுக்கு அதான் வேலை, அவன் வந்துட்டு போகிறான். ஆனால் என்னை ஒன்றும் என்ன செய்யாது, சேதப்படுத்தாது. அதுக்கு நான் எப்படி இருக்கணும்? ஆமாம், இயேசுவோடு கூட என் ஐக்கியத்தை நான் உறுதிப்படுத்துவதற்கு என் விசுவாசத்தில் நான் நிற்கிறேனா, என் விசுவாசத்தில் நான் உறுதியாக இருக்கிறேனா, அவர் கூட அந்த ஐக்கியத்தை பலப்படுத்தி இருக்கேனா, அதை நான் சரியாய் செய்வேன் என்றால் நிச்சயமாக எனக்கு அவர் அந்த ஐக்கியத்தில் நான் கரெக்டாக இருந்தேன்னா அவர் எனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம ஐக்கியத்தில் இருக்கோம்ட்டு உள்ள ஒன்றும் இல்லாமல் இருந்துச்சுன்னு வைங்களேன், என்ன நடக்கும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் பாருங்க. அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் அது என்ன செய்தான் பாருங்க, நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு எப்படி இருக்குதான், வெறுமையாகவும். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்ம இருதயமாகிய வீடு எப்படி இருக்கக்கூடாது, அவரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தின் கிருபை, ஐக்கியத்தின் அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தின் ஐக்கியம் அது எனக்குள்ள நிறைவாக இருந்துச்சுன்னா எதுவும் என்ன தேடி என்ன செய்யாது, வராது. இப்போ வரும்போது அது எப்படி வருதான் பாருங்க, அது வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு கூட்டிக் கொண்டு உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை எப்படி போயிருமா,
அதிக கேடு உள்ளதாக இருக்கும். இன்றைக்கி நிறையா பேர் ஆண்டவருக்குள்ள பொல்லாங்கு கண்டிக்கப்படக்கூடாதபடி ஒளியினிடத்தில் வராதிருக்கிறார்கள். இருளுக்குள் மேலும் மேலும் சென்று கொண்டே இருக்கிறார்கள். அதனால் என்ன நடக்கும்? இது பார்த்து இந்த இருதயம் இப்பொழுது இயேசுவால் நிரப்பப்படவில்லை, இயேசுவோடு ஐக்கியம் இல்லை, இந்த நபர் அப்படி இல்லைன்னு ஒன்று ஏழை கூட்டிகிட்டு வந்து உள்ளே வந்துடுவான். இப்போ என் ஐக்கியத்தை நான் கரெக்டாக வைக்கலைன்னா அங்கே வருவதற்கு ரெடியாக யார் இருக்கா? சாத்தான் ஆயத்தமாக இருக்கிறான். அப்போ இன்றைக்கி நீங்களும் நானும் அந்த விதத்தில் நம்மை கவனித்து, ஆண்டவரே என்னுடைய ஐக்கியம் உம்மோடு கூட சரியாக இருக்க எனக்கு உதவி செய்யும் என்று எத்தனை பேர் ஜெபிக்க விரும்புகிறீர்கள்? அல்லேலூயா. நம்ம எல்லாரும் இந்த வேளையில் ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே எங்கள் ஐக்கியம் உங்களோட இருக்கிறதுக்கு தான் நீங்கள் என்னை அழைச்சிங்க. அந்த அழைப்பின்படி என் ஐக்கியத்தை யார் கூட வச்சுக்கிறேன்? உங்கள் கூட வச்சுக்கிறேன். எத்தனை பேர் இன்றைக்கு நீங்கள் ஐக்கியம் அப்படி வச்சுருந்தா சந்தோஷம், வைக்கலைன்னா இன்றைக்கி ஒப்பு கொடுங்க. இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே நாங்கள் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்பதற்கு எங்களை நீங்கள் அழைச்சிருக்கீங்க. அதன்படி நாங்கள் அவர் கூட தான் என்ன செய்வோம்? ஐக்கியம். எங்களுக்கு தேவையில்லாமல் எங்கள் ஐக்கியங்கள் எங்கெல்லாம் இருக்குதோ அதை நீங்கள் உணர்த்தி நாங்கள் சரி பண்ணிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் அப்படி ஜெபிக்க விரும்புகிறீங்க? அல்லேலூயா. எங்களுக்கு எங்கேயாவது உமக்கு பிடிக்காத ஐக்கியம் இருந்து எங்களுக்கே தெரியாமல் இருந்தால் கொஞ்சம் எங்களுக்கு அதை என்ன செஞ்சு கொடுங்க, எங்களுக்கு கொஞ்சம் காமிச்சு கொடுங்க. நாங்கள் அதை கேட்டு மன்னிப்பு கேட்டு அதை சரிப்படுத்தி அதை சீர்படுத்தி உங்கள் ஐக்கியத்தை இல்லாமல் வேறொரு ஐக்கியத்தில் நான் நுழைய விரும்பலைன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. இந்த ஐக்கியத்தை சொல்ல விட்டால் சொல்லிக்கிட்டே நான் போயிட்டே இருப்பேன். அவ்வளோ விஷயம் சொல்லலாம். ஆனால் நான் முடிக்க விரும்புகிறேன். என்னன்னா, என் ஐக்கியம் அவர் கூட இருக்கா? ஒரு டெஸ்ட். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் உங்கள் இருதயத்தை அப்படியே ஒரு ஆராய்ச்சி செய்யத்தக்க, எல்லாருடைய இருதயமும் அப்படியே ஒரு ஆராய்ச்சிக்குள்ளே வரட்டுமே. ஆராய்ச்சினா என்ன அர்த்தம்? உங்கள் லைஃப் ஸ்டைலில் உங்கள் ஐக்கியம் யார் கூட இருக்குது? அது ரொம்ப அதிகமாக எது கூட இருக்குது? இந்த உலகத்தில் உள்ள மற்ற காரியத்தில் இருக்குதா? மொபைலில் இருக்குதா? டிவியில் இருக்குதா? தேவையில்லாத நட்பில் இருக்குதா? எதில் உங்கள் ஐக்கியம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் உங்களை நீங்களே கொஞ்சம் அலசி ஒரு நிமிஷம் அப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக். ஐயோ நம்ம இதிலலாம் ஐக்கியமாக இருக்கமே அப்படியெல்லாம் ஃபீல் ஆச்சுன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே என் ஐக்கியம் இப்போ நான் இந்த சொல்கிற பாஸ்டர் சொல்கிற இதில் இருந்தெல்லாம் இந்த ஐக்கியத்திலேருந்து நான் வெளியே வந்துட்டு உங்கள் கூட நான் ஐக்கியம் ஆயிடணும் அப்படின்னு எத்தனை பேர் உங்கள் இருதயத்தை அப்படியே நீங்கள் உட்கார்ந்துருக்கிற இந்த வேளையில் அப்படியே முழு மனசோடு கூட உங்கள் முழு மனதில் அப்படியே ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகிறீங்களா? நீங்கள் ஒப்புரவாகி ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒரு சப்மிஷன், அவர் சரண்டர் கொடுத்துருங்க. ஆண்டவரே நாங்கள் இதுவரைக்கும் இந்த ஐக்கியத்தில் நான் குளறுபடி பண்ணிட்டேன், இன்றைக்கி என் ஐக்கியத்தை சரி பண்ணுறேன், என் ஐக்கியம் இனிமேல் உங்கள் கூட தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லி பாருங்களேன். அதை விட்டு கொடுத்து பாருங்களேன். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசுவோடும் அப்படின்னு சொல்கிற இடத்துல எங்கள் ஐக்கியம் ஃபோனில் உள்ள கேமில் அல்ல, ஃபோனில் உள்ள விஷயத்தில் அல்ல, சும்மா அந்த யூடியூப் ஷார்ட்ஸில் இல்லை, இன்னும் வேறு என்னெல்லாம் இருக்குதோ எல்லா ஐக்கியத்தில் இல்லை. என் டைமிங், எந்த ஐக்கியத்துக்குள்ளே நான் அதிகமான டைமிங் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அதை எல்லாத்தையும் குறைச்சிட்டு, இயேசுவே ஜாபு வேறு, வேலை விஷயம் வேறு, அதில் 8 மணி நேரம் 10 மணி நேரம் நம்ம செஞ்சு தான் ஆகணும், அதை சொல்லலை நான். அது இல்லாமல் தேவையில்லாத உங்களை நல்வழிப்படுத்தாத ஐக்கியங்கள் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுற ஐக்கியம் என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். அதை எல்லாத்தையும் இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், இயேசுவே இதை எல்லாத்தையும் நான் மாற்றுறேன், எனக்கு உங்கள் ஐக்கியம்தான் வேணும்னு சொல்லுங்கள். அப்படி சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தர விரும்புகிறார். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது அந்த வசனத்தின்படி தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்ற அந்த உண்மையுள்ள தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி உங்களை பலப்படுத்துவார். God bless you.